வான்கோழிகள். வான்கோழின்னு அதுக்கு பேர். ஆனால் அது வந்து பூமியில் வாழக்கூடிய ஒரு பறவை தான். ஆனால் அதுக்கு வான்கோழின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த வான்கோழி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கிராமங்களில் நகரங்களில் வான்கோழின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் இதை வந்து சீமக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை வந்து டர்க்கி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வான்கோழியினுடைய பூர்வீகம் தாயகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் மாலுமிகள் சில பேர் கப்பலில் போகும்போது இந்த வான்கோழியை பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டிருக்காங்க. அது நம்ம ஊர் கோழியை விட வான்கோழி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால அதை தங்கள் நாட்டுக்கு வந்து வளர்ப்பறதுக்காகவும் இறைச்சிக்காகவும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அப்படி 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயினுக்கு போன வான்கோழி அதன் பிறகு அங்கேருந்து கனடா போய் கனடாலேருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு போய் உலகம் முழுக்க பல்கி பெருகிட்டு. ஆனால் இது துருக்கியிலே தான் இதனுடைய தாயகம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமும் உலகத்தில் உண்டு, இன்னைய வரைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வான்கோழி வந்து பார்த்திங்கன்னா சுமார் 23 கிலோ எடை இருக்குங்க. அதுலேயும் அதனுடைய வால் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு விசிறி மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். எப்படி நம்ம பனை ஓலை விசிறியில் எப்படி சுருங்கி விரியுமோ அந்த மாதிரி விசிறி மாதிரி அதை விரித்து வரக்கூடியது அதனுடைய வால் பகுதி. அதனுடைய கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழல் மாதிரி இருக்கும். அதில் பல சுருக்கங்கள் மடிப்புகள் அந்த தோலில் இருக்கும். அது வெள்ளை நிறம், சிகப்பு நிறம், நீல நிறம் அப்படின்னு 3 விதமான வண்ணங்களில் அந்த கழுத்து பகுதியை நம்ம பார்க்க முடியும். அந்த கழுத்து பகுதி எதை உணர்த்துது அப்படின்னா அந்த வான்கோழி எந்த மாதிரியான ஒரு உணர்வில் இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த நிறம் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணர்வு அதிகமாக இருந்தால் அந்த நிறமும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அந்த வான்கோழியினுடைய மனநிலையை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வான்கோழியிலேயே பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகள்லையும் காதலை வெளிப்படுத்துவது யார் என்று சொன்னால் ஆண் இனமாகத்தான் இருக்கும். அப்படி எல்லா ஜீவராசிகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் தான் தன்னுடைய பெண் இணையை ஈர்ப்பதற்காக ஒரு விதமான கவர்ச்சியை ஏற்படுத்தும். எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தீங்கன்னா அதற்கு நேர் ஆப்போசிட்டானது நம்முடைய வான்கோழி. வான்கோழி இனத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வான்கோழி இருக்கு இல்லையா, அதுதான் கலவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழியை கவர்ந்து இழுப்பதற்காக முயற்சிகளை அது மேற்கொள்ளும். அதில் தான் ஆண் வான்கோழி மயங்கி வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். கலவி முடிந்த பிறகு அது தனித்தனியாக போன பிறகு குறுகிய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது முட்டையிடும். அது வந்து வெளிரிய பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த வான்கோழியினுடைய முட்டை. ஒரே நேரத்தில் 30லேருந்து 40 முட்டை வரைக்கும் இடும். அது எல்லாமே ஒரே நேரத்தில் குஞ்சா மாறும்போது அது எழுப்பக்கூடிய அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது கர்ண கொடூரமாக இருக்குமா. இந்த வான்கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த வான்கோழியில் காட்டு வான்கோழிகள் நாட்டு வான்கோழிகள் 2 இருக்குது. காட்டு வான்கோழி வந்து பார்த்திங்கன்னா பறக்கும். அதனால் கூட அதுக்கு வான்கோழின்னு சொல்கிறதுக்கு ஓரளவுக்கு லாஜிக்காக ஒத்துக்கலாம். ஆனால் நாட்டு வான்கோழிகள் அப்படி கிடையாது. இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுறதுனால அதிக எடை உடையதாக அது இருக்கிறதுனால அதால் பறக்க முடியாது, நடக்க மட்டும்தான் முடியும். காட்டு வான்கோழிகள் பறக்கும். இந்த வான்கோழிகள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் மரத்தின் மேலே போய் இருந்து அது தூங்கும். ஏன்னா இரவில் அதற்கு அந்த அளவுக்கு கண் பார்வை கிடையாது. பகலில் மனிதனை விட மிக கூர்மையான கண் பார்வை உடைய ஒரு பறவைன்னா அது வான்கோழியை சொல்லலாம். ஆனால் இரவு நேரத்தில் மரத்து மேலே போய் ஏன் உட்காருதுன்னா தன்னுடைய எதிரிகள்கிட்ட தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு பாதுகாப்பு இடமாக அந்த மரத்தை அதை நினைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண் கோழியில் எது ஆண் எது பெண் அப்படின்னு கண்டறிய முடியாது. அந்த அளவுக்கு 2மே ஒரே மாதிரியே இருக்கும். அதனுடைய எச்சத்தை வைத்துத்தான் எது ஆண் கோழி எது பெண் கோழி வான்கோழிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜே வடிவத்தில் அதனுடைய எச்சம் இருந்தது அப்படின்னா அது பெண் வான்கோழி, வேறு வடிவத்தில் இது இருந்ததுன்னா அது ஆண் வான்கோழின்னு அந்த எச்சத்தை வச்சு தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. வான்கோழி இன்றைக்கும் உலகம் முழுக்க ஒரு நன்றியின் அடையாளமாக பார்க்கப்படுது. குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு நன்றியின் அடையாளமாக அந்த பறவை பார்க்கப்படுது. அதனால தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இரவில் அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்றாக இந்த வான்கோழி இடம்பெறும்.
வான்கோழி என்பது வெளிநாட்டு பறவையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழர்கள் உலக அளவில் எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவாகவும் அது மாறி இருக்கிறதுனால அதனுடைய வாணிபம் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.